வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம பொய்யரசனையுமே நம்ம காயத்ரி அம்மையை பற்றி பேச போகிறோம். அவங்க நேற்று ஒரு மேரேஜுக்கு போயிருப்பாங்க. அந்த மேரேஜுக்கு போகும்போது ரெண்டு பேரும் அப்படியே பெருமநாயம் பேசிட்டு போயிட்டுருப்பாங்க. நாங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் கிளம்பிட்டாங்க, எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் கூப்பிட்டுக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நான் கூடி மேரேஜ் போகிறாங்க, ஒரு மேரேஜ் வீடியோ வரும்னு நினச்சேன். ஆனால் பார்க்குற ஆடியன்ஸ் தான் ஏமாற்றமே மிஞ்சியது. என்ன காரணம்னா, அது மேரேஜுக்கு போய் எங்கே நேராக போகிறேன்னா, நேராக போகிறாங்கன்னா நேராக போய் சமையல் ரூமில் அந்த அம்மா சாப்பிடுதாம்மா, இவர் அப்படியே வீடியோ எடுக்கிறாரம்மா. யாராவது சாப்பிடாதவங்க பார்த்துங்க. மேரேஜுக்கு போயிட்டு எந்த ஐட்டத்தையும் பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துங்க. மேரேஜுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு மணமகன் ஒரு மணமகள் அவங்கக்கிட்ட கேட்டு வீடியோ எடுக்கலாம், தாராளமாக எடுக்க விடுவாங்க மொத்தத்தில். ஆனால் இவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க வீட்டில் 24 மணி நேரம் சாப்பாட்டை பற்றி தான் வீடியோ, சோத்தை பற்றி தான் வீடியோ, வாரத்தில் 7 நாளில் 6 நாள் கறி திங்கிற பற்றி வீடியோ. அந்த ஒரு கல்யாணத்துக்கு போகும்போதும் கூடி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஏகப்பட்ட பத்திரிக்கை வருதுங்க, நாங்கள் மறந்துருப்போங்க, நாங்கள் மறக்கிறோங்க, நாங்கள் போகிறக்கு டைம் இல்லை. ஏன்னா இவங்க கணவர் பொய்யரசன் துருக்கி, ஜப்பான், இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அப்புறம் ஸ்ரீலங்கா, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. கடுமையான உழைப்பாளி. அதான் போகிறக்கு டைம் இல்லையாட்டுக்குது. இவரே எந்த வேலை வெட்டிக்கும் போகாத ஒரு பர்சன் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு போகிற டைம் இல்லைங்க, நாங்கள் மறந்துடுங்க, எங்களுக்கு தூரமாக இருக்குதுங்க அப்படிங்கிறாரு. அதெல்லாம் காரணம் கிடையாது. போனால் கொஞ்சம் செலவாகும். இவருக்கு வர்றது ஊரை இலவசமாக வரணும், இலவச வருமானம் வரணும். காரு, ஃப்ரிட்ஜு, ஏசி, அப்புறம் வாஷிங் மிஷினு, பைக்கு, காரு, அது கட்டுற இஎம்ஐ, எல்லா வருமானமும் இலவசமாக தான் வந்துட்டுக்குது. அப்புறம் இங்கே போய் மேரேஜுக்கு போவாங்க. மேரேஜுக்கு போனால் அங்கே இருக்கிற 4 பேர் கேட்பாங்க, ஏங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, என்ன வேலைக்கு செஞ்சு வருமானம் பார்க்குறீங்கன்னு கேட்டால், இவர் மூஞ்சி கொண்டு எங்கே வச்சுக்குவார்னா அந்த பக்கம் திருப்பி தான் வைக்கணும். இவர் என்ன சொல்லுவார்னா, நாங்கள் எந்த வேலை வெட்டிக்கும் போடலைங்க, யூடியூப்பில் நாங்கள் உட்காந்துட்டு குடும்ப கதையை பேசிட்டு வருமானம் பார்க்குறேன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற மண்டபத்தில் இருக்கிறவங்க 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏயா இதெல்லாம் ஒரு பொழப்பா வண்டின்னு சொல்லிவிட்டு மூஞ்சிவை அந்த பக்கம் தள்ளி அவங்க காரி துப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இவர் மேரேஜுக்கு போகிறதில்ல. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எல்லாமே வாட்ஸ்அப் கால், வீடியோ கால், பத்திரிக்கை வைக்கிறதெல்லாம் அது இவருக்கு, எனக்கெல்லாம் அப்படி கிடையாது, மற்றவங்களுக்கு அப்படி கிடையாது. வீடு தேடி வந்து பத்திரிக்கை வைப்பாங்க. வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சா அந்த மரியாதைக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து சென்னையாக இருந்தாலும் போய் செலவு பண்ணிட்டு போகணுங்க, அதுதான் மரியாதை. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன காரணம்னா, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து இது கல்யாணம் பண்ணி தான் தெரியும். இவர் தான் ஒரு நாள் ஃபுல்லாக கோயில் இருந்தங்க, அடுத்த நாள் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படி சொல்கிற ஆளுகளுக்கு தெரியாது. இவங்களுக்கு பட்டினி சீனா என்னன்னு தெரியாது, காப்பு கட்டினா என்னன்னு தெரியாது. மொத்தத்தில் கணவன் மனைவி கூட பெருமனாயும் பேசிகிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு ஏகப்பட்ட பத்திரிக்கை வருதுங்க, நாங்கள் மறந்துடுறோங்க, நாங்கள் தூரமாக்கறனால போகல. அந்த அம்மாவுக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருக்க போர் அடிக்கிறதாட்டுக்குது, என்னை அங்கே கூட்டிகிட்டு போங்க, இங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் உழைச்சி வர வருமானத்தில் கூட்டிகிட்டு போனால் பரவாயில்ல. வருஷம் பூரா கணவன் மனைவி பொய்யை பேசிட்டு ட்ராமா போட்டு நீலி கண்ணீர் விடுத்து, என் கணவர் அடிக்கிறாருங்க, என் கணவர் குடிக்கிறாருங்க, இதை சொல்லியே வந்து வீடியோ போட்டு இலவச வருமானம் பார்த்துட்டு பெருமநாயம் வேறு. மொத்தத்தில் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. கல்யாண பத்திரிக்கை வைக்கிறாங்களாமா, இவர் வந்து வீடியோ கால் பண்ணணுமாமா, வாட்ஸ்அப்பில் தான் பத்திரிக்கை வைக்கலாம், அது இவங்களுக்கு வேணால் வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு யாருமே பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். பத்திரிக்கை வச்சுருந்தா சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் அம்மி மிதித்து அந்த பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த பத்திரிக்கை என்ன, பத்திரிக்கை வச்சா போகணுன்னு தெரியும். இவங்க தான் கோயிலில் பார்த்தா ஆச்சே, அடுத்த நாள் கல்யாணம் பண்ணதாச்சே. அப்புறம் இவங்க அக்கா பையனை பற்றி சொல்லணுன்னா அந்த அக்கா மறுபடியும் கோவிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா பையனே கிடையாது, அது இளவரசனோட பையனான்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். பெருமாநல்லூரில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கமெண்ட் பண்ணாங்க, ஆல்ரெடி இளவரசனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போய் பாருங்கள், அந்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள். நான் இன்னொரு சேனலில் அவரோட அந்த லேடி கூட பேசின வீடியோ மறுபடியும் அப்லோடு பண்ணுறேன். அந்த லேடி கூட என்ன பேசுகிறாரு, ஏது பேசுகிறாரு நல்லா கேளுங்க. இளவரசன் அக்காவை என் பேரை சொல்லிவிட்டு பித்தலாட்டம் போட்டுக்கிறாரு. உண்மை பொய்னா உடனே வந்து ஒரு மறுப்பு வீடியோ போட்டுக்கலாமே, மறுப்பு வீடியோ போட முடியாதுங்க, அதுதான் உண்மை. பெருமநாயம் வேறு. இதெல்லாம் காயத்ரி அம்மையாருக்கு நல்லா தெரியும். அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச அந்த அம்மா போய் இளவரசனை கேட்கும்போது இவருக்கு ஆடம்பரமான வாழ்க்கை போயிடும், ஆடம்பரமான வருமானம் போயிடும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு இந்த கணவரை எந்த இடத்துலையும் வேலைக்கு போக சொல்லக்கூடாது, வேலைக்கு விடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே குடும்பத்தை காட்டி வீடியோ போட்டு மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்க்குறதா அந்த அம்மாவோட கொள்கை.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் விடிய காலையில் 1:30 மணிக்கு வீடியோ எடுக்கிறான்னு பார்த்துக்குங்க, எப்படி உழைக்கிறாங்க பார்த்துக்குங்க. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, இவர் ஒரு மாதமாக வீடியோ போட்டிருப்பார், எந்த ஒரு வீடியோவுமே 100K போயிருக்காது. நான் சொல்கிற சேனலில் நீங்கள் போய் பாருங்கள், இந்தியா குட்டி, அப்புறம் ராபர்ட் மீனா, அப்புறம் இது நம்ம வீடு, துர்கா காந்தி, இந்த சேனலெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். சமீபத்தில் ஒரு 5-6 வீடியோ போட்டிருப்பாங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா 100K 80K. ஆனால் இவர் தீபாவளி கொண்டாட்டினா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அது 32,000 தாண்டல. உடனே சொல்லுவாங்க, இவங்கள வச்சு நீ வீடியோ போடுற 200 வியூஸ் 300 வியூஸ் 1K அப்படி தான் போகுது. எனக்கு வியூஸும் வேண்டாம், வீடியோ வியூஸ் போல, அதை பற்றி கவலை இல்லை. நான் யூடியூப்பை நம்பி இருக்கிற ஆள் கிடையாது. இளவரசன் ஒருத்தர் தான் யூடியூப்பில் வியூஸ் போலினா தலை குப்பரை வச்சு படுத்துக்குவார்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லோரும் வீடு கட்டிட்டாங்க, நீங்கள் தான் இன்னும் வீடு கட்டாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறது. யூடியூப்பை நம்பி இவர் வீடு கட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக இவர் ஒரு பேங்க்கில் போய் லோன் கேட்கும்போது அவங்க என்ன கேட்பாங்க தெரியுங்களா? நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்கன்னு தான் கேட்பாங்க. நாங்கள் யூடியூப்பில் வருமானம் பார்த்துட்ருக்கேன்னா பேங்க்காரன் அந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். அதுதான் உண்மை. யூடியூப் நம்பியெல்லாம் வீடு கட்ட முடியாது. ஏன்னா யூடியூப் நம்பி வீடு கட்டினா தெருவுக்கு தான் போகணும். என்ன காரணம்னா ஒரு மாதம் வியூஸ் போகும், ஒரு மாதம் வியூஸ் போகாது. நம்ம இளவரசன் காயத்ரிக்கு என்ன நினைப்பேன்னா, எங்களை மாதிரி ஒரு சிறந்த தம்பதியை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு தான் நினப்பு. கல்யாண வீட்டில் உட்காந்துட்டு அந்த கல்யாணத்தை பற்றியெல்லாம் வீடியோ கிடையாது, சாப்பாட்டை பற்றியே தான் வீடியோ. இந்த இலையில் என்னென்ன ஐட்டம் இருக்குது பார்த்துக்குங்க, கமெண்ட் பண்ணு அப்படிங்கிறாருங்க. ஏன்னா யாருமே பார்த்ததில்லை, கல்யாணத்துக்கு போய் யாருமே சாப்பிட்டது பார்த்தது இல்லைன்னா அதை போய் பாருங்கள். மொத்தத்தில் கணவன் மனைவினா எப்படின்னா பல யூடியூப் சேனல் இருக்குது, இந்தியா குட்டி, துர்கா காந்தி, இதெல்லாம் இருக்குது, கண்டென்ட் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு கண்டென்ட்டை அந்த கறி சாப்பிட்றது, வீட்டுக்குள்ள இருக்கிற குழந்தைய வச்சு மையப்படுத்தி வியாபாரம் பண்ணுறத வீடியோ போட்டு வியாபாரம் பண்ணுறது இவங்களோட கொள்கை. ஒரு கல்யாணத்துக்கு போகக்கூடி கணவன் மனைவி பெருமநாயம் பேசுகிறாங்க. எங்களுக்கு ஏகப்பட்ட பத்திரிக்கை வருதுங்க, நாங்கள் போகிற டைம் இல்லைங்க. ஏன்னா கணவர் அப்படி ஒரு உழைப்பாளி இல்லைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வீட்டுக்குள்ளே நைட்டு போட்டிருப்பாங்க, இலையில் இருக்கிற கடையில் இருக்கிற அத்தனை ஐட்டமும் காயத்ரி அம்மையாரோட இலையில் தான் இருக்குது. ஏன்னா யாருமே பார்த்ததில்லை, இந்த சாப்பாட்டெல்லாம் பார்த்தது இல்லைன்னா. அந்த அம்மாவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை, நான்வெஜ்ஜு, ஆடம்பரமான ஃபுட்டு இதுதான். ஏன்னா கணவர் எந்த இடத்துல உழைச்சி சாப்பிடாத இலவச வருமானத்தில் வாங்குகிற ஃபுட்டு தான் அந்த அம்மாவுக்கு பிடிக்கும். ஏன்னா கணவரை உழைச்சா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வாங்க முடியாது. இதில் என்ன பெருமை நியாயம் வேணும்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இவங்க பெருமை நியாயம் பேசுவாங்க. எங்களை மாதிரி ஒரு சிறந்த தம்பதிகள், இவங்கள மாதிரி ஒரு வஸ்டான தம்பதியை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. கணவன் மனைவி ட்ராமா போட்டு ஒரு மாதத்தில் இன்னும் சண்டை வீடியோ வரல, பொங்கல் வருது, அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பெரிய சண்டை வீடியோ கண்டிப்பாக வரும். அந்த சண்டை வீடியோ எதிர்பார்க்கலாம். நேற்று அவங்க தங்கைக்கு பிறந்தநாள், அதனால் என்னோடய சார்பாக அவங்க தங்கைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். அவங்க தங்கை என்னை திட்டிருந்தால் அதை பற்றி கவலை இல்லைங்க, இருந்தாலுமே அவங்களுக்கு பிறந்த நாள் பூரண நலம்பெற வாழ்வனும் வாழ்த்துக்கள். ஆனால் இளவரசன் காயத்ரி மாதிரி ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டை நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது.